எல்லாருக்கும் வணக்கம். சமுத்திரகனியோட ஒரு மாபெரும் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரசிகன்னா அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியாச்சு, நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான். இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னும் 2 விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன். அவனோட கடுமையான உழைப்பு. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு 1 hour ஆகும்டா நீ போய் கேரவனில் வெயிட் பண்ணுன்னு சொன்னோம்னா அது 1 hourக்குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும். ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அது அவன் படத்தில் மட்டும் இல்லை. இப்போது ரொம்ப வெயில், நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குடா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 1000 பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும் ஒன்று. அவனை கூப்பிட்றதுக்காக தயங்கி கேட்டேன், வரவா, எப்போ அவன் இப்போ இன்றைக்கி வருவா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கிளம்புறேன், என்ன வீட்டில் தான் இருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்புனேன்னா 5 மணி நேரத்தில் வந்துடுவேன். அது மாதிரி மற்ற ஆளுகளுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை. குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படமாக இருக்கட்டும், நடிக்கிற படமாக இருக்கட்டும், மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது. அதை எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்ராஜ், நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாரிப்பாளருக்கு பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனி, இந்த குணம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு 1000 பேர் பிழைப்பாங்க. அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது, அதுதான் உன்னோட பவரை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாரும் பேர் சொல்கிறேன்னு மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். நல்லா வந்துருக்குங்க. விடுதலை பார்ட் 2 ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதாவது பார்ட் 1 விட பார்ட் 2 இன்னும் கூடுதலாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் முடிய போகுது. கண்டிப்பாக வாத்தியாருடைய பங்களிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும் பார்ட் 2ல். எல்லோரும் ரொம்ப அந்த பார்ட் 1ல் எப்படி வாத்தியார் அதிகமாக எல்லோரும் எதிர்பார்த்தாங்களோ அது கண்டிப்பாக அந்த பார்ட் 2ல் நிறைவாக இருக்குன்னு நம்புகிறேன். கொட்டுக்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. வெளிநாடுகள் எல்லாமே அந்த படம் எதிர்பார்க்காத அளவுக்கு மேலே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குது. ஸ்க்ரீன் பண்ண அத்தனை இடத்துலையுமே கொட்டுக்கால் படத்துக்கு பெரிய வரவேற்பு. விரைவில் இங்கே தமிழில் திரையிட ரெடியாக இருக்காங்க. விடுபட்டு பார்த்து கண்டிப்பாக